காலம் காலமாக விசிக மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்னு முக்கியமான நிர்வாகிகளே எழுதுனாங்க. இப்போ இருக்கிற இதில் யாருமே யாருக்குமே அதிகமாக வாங்கலையே, முதல் கூட்டணியில் இருந்தவங்க யாருமே அதிகமாக வாங்கலையே. இன்ஃபேக்ட் பார்க்க போனால் எங்களுக்கு தான் பாசிட்டிவாக இருந்திருக்கு. இத்தனை நாள் நாங்கள் டிஎம்கே சின்னத்தில் நின்னோம் லாஸ்ட் டைம். ஸோ நமக்கு ஏற்கனவே கொடுத்ததே கிடச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களா? இல்லை, சந்தோஷப்படலை. மற்ற யாரும் என்னடா டிஎம்கேல ஏடிஎம்கே பற்றி ஒரு கவலைப்படாதுன்னு யோசிப்பாங்க. உண்மையாக அவர் தமிழ்நாட்டு மேலே கவலைப்பட்டதுனால தான் பிஜேபிக்கு எங்கேயுமே இடம் விடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுலேயும் நான் முரண்படுறேன். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு இது வரவேற்கத்தக்கது, அதிமுக எடுத்தது நல்ல முடிவுன்னு பேசின அதே திருமாவளவன் ஆமாம் இப்போ கூட்டணி உறுதியான பிறகு இந்த விமர்சனங்கள் வந்த பிறகு பேசும்பொழுது இது நாடகம்ன்ற. எங்களுக்கு பிஜேபி இருந்தாலும் பாமக இருந்தாலும் இருக்க மாட்டேன்னு. ஏன் பாமக எங்களுக்கு எதிரி கிடையாது, பிஜேபி அவங்களோட சித்தாந்தம் தப்பு. திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்தப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த கட்சி விசிக. இந்த சூழ்நிலை கருதிக்கிறதுனால சில விஷயங்கள் போய் செய்கிற தப்புகளை அந்தந்த தலைவர்களே பண்ணியிருக்க கூடாதுன்னு உணர்ற காலங்கள் இருந்திருக்கு. அரசியல் அங்கீகாரம் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல சம வாய்ப்பாக பெண்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லையே, அது ஏன்ற கேள்வி தான் வருது. உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்கலையோ எத்தனை தொகுதியில் நிற்கிறோமோ சரிபாதி பெண்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இருக்கிறதே 2 எம்பி தாங்க. இப்போ ஒரு 3 எம்பி கொடுத்துருந்தா அதுக்காக கன்சிடர் பண்ணியிருப்பாரு. 2 எம்பியில் ஒரு எம்பி பெண்களுக்கு கொடுங்க. அது எல்லா டைமும் அப்படி நடக்காது. இப்போ அதோட மாற்றங்கள் தான் ஆரம்பிச்சாச்சுன்னு நான் சொல்ல வரேன். கட்சிக்குள்ள இருக்க பெண்கள் நீங்கள் அதை நோக்கி தானே உங்கள் தலைமை நோக்கி அது கண்டிப்பாக இப்போ நேற்று கூட போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நிறைய பெண்கள் கேட்க தான் செய்கிறாங்க. போதை மருந்து எந்த விதத்துலையுமே நியாயப்படுத்தவோ இல்லை இதுக்காக அது சிப்பு அண்ட் பட்டெல்லாம் கிடையாது. குற்றமே அப்படிங்கிற விஷயம் தான் போதை மருந்து. நான் இதே கேள்வியை அதிமுக வச்சேன். அரசியல் தானங்க பண்ணுறீங்க. எலெக்ஷன் டயத்தில் திமுக சார்ந்த ஒரு நபர் மாட்டிக்கிட்டாருன்றதுக்காக நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்கிற பதில் ஜஸ்டிஃபிகேஷனாக இல்லாட்டியுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் அரசியல்லாம் பண்ணலங்க, நாங்கள் மக்களோட நலனுக்காக போராட்ட காலத்தில் நிற்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி ஒரு பதிலை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு போராட்டமும் பண்ணலையே. தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் எலெக்ஷனில் நிற்க போகிற விஷயம், அதுக்காக போய் தலைவர் அந்தந்த சம்மந்தப்பட்ட பேச வேண்டியது. அதனால தான் கேட்டேன், மக்களை காட்டிலும் தேர்தல் முக்கியமா? என்னதான் உங்களுக்கு வேணும்? விசிகான்னு ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் தோழர். வணக்கம். விசிகாவினுடைய முடிவு, அதாவது 4 தொகுதி திமுக கூட்டணியில் கேட்டு 2 தொகுதிகள் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. அது நாங்கள் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை, இருந்தாலும் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை திருமாவளவன் பயன்படுத்துகிறாரு. மறுநாள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு, ஏன் 2 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கமும் கொடுத்துட்டார், இதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. உங்களுடைய பார்வையில் அவர் எடுத்த முடிவு சரியானதா தவறானதா? அந்த பதில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னால சீட் கிடைக்கலங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி மக்கள் பேசுகிறதே பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது தலைவருக்கு. அந்த விஷயம்தான் ஆக்சுவலாக சீட்டு கிடைக்கணுங்கிறது எல்லாருக்குமே நம்ம வளர்றோம். ரொம்ப வருஷம் நான் 2019 வரும்போது இப்போ எனக்கு விசிகா பற்றி தெரியும், நான் 5 இயர்ஸாக தான் இருக்கேன். ஆனால் அப்போ இப்போ எவ்வளவோ மாற்றங்கள் இருக்குது. பொது ஜனங்கள் இந்த தலித் பார்ட்டின்னு சொன்னால் மாறி வந்திருக்கு. அப்போ இந்த சீட்ஸ் நம்மளோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குங்கிறது நமக்கு புரியும். அப்போ கேட்குறது நியாயமான விஷயந்தான். பட் என்ன இந்த இந்தியா கூட்டணிங்கிற விஷயத்தை யார் ஏற்படுத்தினா? இப்போ தமிழ்நாட்டுக்கோ மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுது, என்ன மக்கள் அனுபவிச்சுட்டு கோத்ரூ பண்ணுறாங்க 10 வருஷமாக நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வேணாலும் 2017 இதுக்கான விதையை போட்டது தலைவர். எல்லாரும் ஒன்றிணைக்கணுங்கிற விஷயத்த பண்ணார். இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு இப்போ நம்மளோட சுயநலத்துக்காக ஒரு விஷயத்தை ஏன்னா 5 சீட்டு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னும் நம்ம பார்கெயின் பண்ணால் அதை விட தாண்டி 7 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதை மறுத்துட்டு எடுத்த கொள்கையில் மக்கள் தான் முக்கியன்ற ஒரு விஷயத்தை தலைவர் எடுத்துக்கும் போது நிச்சயமாக தவறான முடிவு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அரசியல் புரியாமையெல்லாம் நமக்கு தேவைன்னுப்பாங்க. இப்போ இந்த எலெக்ஷனோட முடிய போகிறதில்ல. அடுத்தது நம்மளோட வளர்ச்சி இன்னும் எங்களோட கட்டமைப்புலாம் அதிகமாகிட்டு இருக்கு. நிச்சயமாக வேற மாதிரி ஒரு வளர்ச்சி 2020 மக்களுடைய நலன் தான் முக்கியம், நாட்டினுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த 2 சீட்டில் நாங்கள் நிற்கிறோம், போட்டிடுறோம், எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, எதிர்பார்ப்பு இருக்குங்க. எதிர்பார்ப்புங்கிறது 4 சீட்டு வேணுங்கிறது தான் இருந்துச்சு. அந்த சீட்டுக்கு நம்ம அதுக்காக ஒரு பார்கெயின் பண்ணுறோம். அதையும் தாண்டி அங்கே இருக்க பிரச்சனைகள் என்ன இருக்குது, யார் எத்தனை பேர் கூட்டணி இருக்காங்க, சிச்சுவேஷன் என்ன அவங்க சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. காலம் காலமாக விசிக மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்னு முக்கியமான நிர்வாகிகளே எழுதுனாங்க. இப்போ இருக்கிற இதில் யாருமே யாருக்குமே அதிகமாக வாங்கலையே, முதல் கூட்டணியில் இருந்தவங்க யாருமே அதிகமாக வாங்கலையே. இன்ஃபேக்ட் பார்க்க போனால் எங்களுக்கு தான் பாசிட்டிவாக இருந்திருக்கு. இத்தனை நாள் நாங்கள் டிஎம்கே சின்னத்தில் நின்னோம் லாஸ்ட் டைம். ஸோ நமக்கு ஏற்கனவே கொடுத்ததே கிடச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களா? இல்லை, சந்தோஷப்படலை. மனசில் இது இருந்தாலும் நாங்கள் ஆக்சுவலாக அதை தியாகம் தான் பண்ணுறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான். ஏன் காலகாலமாக விசிக்க மட்டும் சாக்ரிஃபைஸ்? அதுதான் சொன்னேன். 26வது எலெக்ஷனில் 2026 ஸ்டேட் எலெக்ஷன் வரும்ல, அப்போ எங்களோட வளர்ச்சிகளும் எங்களோட மாற்றங்களும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ திமுக கூடையில் தான் இருப்பீங்களா? இல்லை, அது எங்களோட வளர்ச்சி நாங்கள் டிசைட் பண்ணுற இடத்துல வருவோம்னு சொல்கிறோம். விசிகா இருந்தால் தான் இருக்குன்ற இடத்துல இருக்கோம், நாங்கள் டிசைட் பண்ணுவோம்.
எங்களுக்கு சீட் எவ்வளோ கொடுக்கணும்னு யாரும் டிசைட் பண்ணணும், நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அவர் எடுத்த முடிவு, அது அவருடைய கட்சி. ஓகே, அவர் வந்து முடிவு எடுத்துட்டாரு. விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் அளிச்சாரு. யாருடைய கட்சின்னு சொல்கிறீங்க? புரியல எனக்கு. உங்கள் தலைவர். எங்களோட கட்சி தலைவர்ன்றது இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு சர்வாதிகாரி மாதிரி பேசுகிறீங்க. அது கிடையாது. இது விசிகேங்கிறது பாமர மக்கள் எல்லா மக்களோட கட்சி. பாமர மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, அப்ப தலைவர் பாமர மக்களுடைய மனநிலைக்கு எதிராக செயல்படுறாரு அவங்க தலைவர். பாமர மக்கள் இல்லவே இல்லை. பாமர மக்களுக்கு வந்து என்ன அரசியல் இப்போ எனக்கு இருக்கிற அரசியல் புரிதலும் உங்களுக்கு இருக்கிற அரசியல் புரிதலும் ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. தொண்டர்களுடைய கருத்து கேட்கணும்ல. தலைவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்வார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் முக்கியம், அதில் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க ரெண்டு பேருமே எதிரணிகளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏடிஎம்கே வந்து இந்த தப்பான முடிவுகளாக எடுக்கக்கூடாது, பிஜேபி கூட சேரக்கூடாது, திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. மற்ற யாரும் என்னடா டிஎம்கேல வந்து ஏடிஎம்கே பற்றி ஒரு கவலைப்படான்னு யோசிப்பாங்க. உண்மையாக அவர் தமிழ்நாட்டு மேலே கவலைப்பட்டதுனால தான் பிஜேபிக்கு எங்கேயுமே இடம் விடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுலேயும் நான் முரண்படுறேன். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு இது வரவேற்கத்தக்கது, அதிமுக எடுத்தது நல்ல முடிவுன்னு பேசின அதே திருமாவளவன் ஆமாம் இப்போ கூட்டணி உறுதியான பிறகு இந்த விமர்சனங்கள் வந்த பிறகு பேசும்பொழுது இது நாடகம்ன்ற. பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களால் இப்போ அறிவிக்க முடியாது, நாளைக்கு என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த இதில் வந்து இந்தியா கூட்டணி தான் வேணுங்கிறதுல வந்து தீர்மானமாக தலைவர் இருக்காரு. காங்கிரஸ் தலைமையில தான் அது நடக்க முடியும். காங்கிரஸ் தலைமையை விட்டுட்டு நடக்க முடியாது. இருங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருங்க, திமுக கூட்டணியில் இருங்க, 26 இருங்க, அது பிரச்சனை கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அன்றைக்கு அதிமுக இந்த முடிவு எடுத்ததை வரவேற்கிறேன்னு சொன்ன திருமாவளவன் இன்றைக்கு அது நாடகம்னு சொல்றாரு. இதற்கு என்ன காரணம்? இந்த மனநிலை மாற்றத்திற்கு என்ன காரணம்? எது நாடகம் சொல்றாருன்னு சொல்றீங்க? பிஜேபியும் அதிமுகவும் பிரிஞ்சது நாடகம்னு இப்போ சொல்றாரு. அதுதான் இப்போ வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம். இல்ல நாங்க இப்போ நிக்கிறோம், நாங்க வந்து காங்கிரஸ்க்கு தான் நாங்க உங்களால ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியலல்ல ஏடிஎம்கேவால. நாங்கள் ஜெயிச்சது, நாங்கள் எம்பி சீட் செலக்ட்னாலும் நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போவோம்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ தேசிய கட்சிகளோடய நாங்கள் கூட்டணி இல்லைன்ட்டாங்க. பாஜகவும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. அது என்ன அஷூரன்ஸ் இருக்கு? நம்ம ஒரு எம்பி சீட் வாங்குறதுக்கே வந்து கண்டிப்பா. நான் இப்படி கேட்குறேன், திமுக பாஜகவுக்கு நாளைக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்காது, என்ன அஷூரன்ஸ் இருக்கு? கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படி நான் 100% நம்புறோம். அப்படின்னா அங்கே விசிகே வெளியே வரும். ஏற்கனவே வச்சவங்க, அதனால கேட்குறேன். அப்படி இருந்தால் விசிகே வெளியே வரும் கட்சை விட்டு. இது நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். ஏற்கனவே திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்தப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த கட்சி விசிகா. இந்த சூழ்நிலை கருதிக்கிறதுனால சில விஷயங்கள் போய் செய்கிற தப்புகளை அந்த தலைவர்களே வந்து பண்ணியிருக்க கூடாதுன்னு உணர்ற காலங்கள் இருந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து அந்த சந்தர்ப்பவாதத்தில் எடுக்கிறது. பட் விசிகா அப்படி கிடையாது. கொள்கை முடிவில் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா எந்த கட்சியுமே நாங்கள் வந்து இவங்க இருந்தால் இருக்க மாட்டோம், அவங்க இருந்தால் இருக்க மாட்டோம்னு சொல்கிறதே கிடையாது. அப்படி சொல்கிற ஒரே கட்சி விசிகா மட்டும்தான். எங்களுக்கு பிஜேபி இருந்தாலும் பாமக இருந்தாலும் இருக்க மாட்டோம்னா ஏன்? பாமக எங்களுக்கு எதிரி கிடையாது, பிஜேபி அவங்களோட சித்தாந்தம் தப்பு, அவங்க கொள்கை தப்பு, அவங்க மக்கள் மேலே வச்சிருக்க எண்ணங்கள் தப்பு. இப்போ சிஏ அறிவிச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். யார் வந்து அந்த தப்பு பண்ணாலும் அதோடைய பலன் அனுபவிச்சாகணும். ஆனால் மக்கள் அனுபவிக்க கூடாதுங்கிறதா எங்களோட ஒரே நோக்கம். அது விசிகாவோட நோக்கம். அதுதான் இது. நான் பலமுறை இந்த கேள்வி உங்ககிட்ட வச்சுருக்கேன். விசிகாவில் பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எந்த அளவில் இருக்குது? பெண்களுக்கு வந்து பொறுப்புகள், கட்சி பொறுப்புகளாக இருக்கட்டும், அதிகாரத்தில் பொறுப்புகளாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி நான் வச்சேன். ஏற்கனவே வந்து ஒரு பொது மேடையில் ஒரு நிர்வாகி எழுந்து நின்று கட்சியில் தான் நடத்தப்படுற விதம் தொடர்பாக ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. மீண்டும் நான் அதே கேள்வி வைக்கிறேன். அப்படி சொல்றதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்க கட்சி ஜனநாயக கட்சியா நீங்க விசிகே பார்க்கலாம். இதே எத்தனையோ கட்சி இருக்கு. இந்த ஜஸ்டிஃபிகேஷனை எவ்வளவு நாள் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க? கொடுக்கவே இல்லைங்க. மாற்றங்கள் நீங்க அதுதான் சொன்னேன். 10% இப்போ 14 மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு சொன்னா இல்லையா? 2 எம்பியில் 1 எம்பி பெண்களுக்கு கொடுங்க. இருக்கிறதே 2 எம்பி தாங்க. இப்போ ஒரு 3 எம்பி கொடுத்துருந்தா அதுக்காக கன்சிடர் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த முடிவும் எனக்கு தெரியாது. இந்த தலைமை இன்னும் அதுக்கான அறிவிக்கலை, யார் கேண்டிடேட் கூட சொல்லலை. அதனால இந்த முடிவு எப்படி எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, கட்சிக்குள்ள பொறுப்புகளில் எந்த அளவுக்கு இருக்கு ரெப்ரசன்டேஷன்? பொறுப்புகளில் வந்து நிச்சயமாக துணை பொதுச் செயலாளர் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அடுத்தது இப்போ மாநில நிர்வாகம்லாம் மாற்றி அமைக்கப்படும். அதை தாண்டி ரெப்ரசன்டேஷன்றது வந்து தனியாக வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் களத்தில், நம்ம எப்படி ஹேண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போது வந்து எல்லாத்தையும் நீங்கள் எத்தனையோ பேர் நிறைய பெண்கள் இருப்பாங்க. நீங்கள் ஜெயந்தின்னு கேட்டால் நிறைய பேருக்கு சொல்ல தெரியும். ஏன்னா அது என்னோட ஒர்க்கு. இன்னும் களத்தில் நான் போய் இன்னும் நான் நிறைய சர்க்கிள் பண்ணேன். அப்போ நான் களத்துக்கு இன்னும் ஊராக நான் போக ஆரம்பிச்சேன்னு இன்னும் எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் டைமில் இப்போ சிதம்பரத்தில் போய் கேட்டிங்கன்னா ஜெயந்தி அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் எலெக்ஷனில் எங்கெங்கெல்லாம் எல்லா தொகுதிக்கும் நான் போனோம் இல்லையா? அப்போ நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? களத்தில் நான் எவ்வளோ போய் நிற்கிறேன், நின்றுருக்கேன். இப்போது கோவிட்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், கட்சிக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கூட நான் இல்லாமல் இருக்க மாட்டேன், நான் போய் நிற்பேன். அதனால் என்னோட பங்கு என்ன இருக்குது? அப்போ எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது ஏன் இப்போ வந்து 5 வருஷத்தில் வந்து ஜெயந்தி வெளியே தெரிகிறாங்க? எவ்வளோ பெண்கள் காலங்காலமாக இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணோம், நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நம்மளோட திறமையாக உங்களுடைய வேலை உங்களை வந்து அங்கீகாரப்படுத்தும், ஒத்துக்கிறேன். என்னோட வேலை எனக்கு அங்கீகாரப்படுத்தும் கொடுக்கும். ஏற்கனவே வந்து
விசிகான்னு இல்லை, மொத்தமாகவே கட்சி பேதமின்றி அரசியல்னாலே பெண்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் என்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறீங்க. வளர விட மாட்டாங்க இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கான பதில் என்ன? இதுதான் கேள்வியா வேற ஏதாவது? இல்லை என்ன முடிக்கல கேள்வியா. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, விசிகா போன்ற விசிகான்ற கட்சியில் வந்து முக்கியமான கொள்கைகள் 5 கொள்கைகளில் ஒரு கொள்கை பெண் விடுதலை. அப்படி பெண் விடுதலை பேசக்கூடிய ஒரு கட்சியில், அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அரசியல் அங்கீகாரம் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல சம வாய்ப்பாக பெண்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லையே, அது ஏன்ற கேள்வி தான் வருது. உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்கலையோ, எத்தனை தொகுதியில் நிற்கிறோமோ சரிபாதி பெண்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் இங்கே இல்லையே. ரெண்டு தொகுதி ஒதுக்குறாங்க, ஏற்கனவே 2மே ஆண்கள், இப்போவும் 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க, 2 பேரும் ஆண்கள் தான் நிற்பாங்கன்றப்ப இந்த எலெக்ஷனுக்கு எப்படி முடிவு எடுத்திருக்காருன்னு தலைவர் தெரியாது. நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு நோக்கி தான் எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் அதான் நடந்துச்சு. அது எம்எல்ஏ ஆக்ஷன் வந்து ஆக்சுவலாக ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்கதா இருந்தது. அது கடைசி நிமிஷத்தில் வேற ஒரு ப்ரெஷர்லனால தேவைப்பட்டது. அப்போ பெண் விடுதலை பேசுகிற கட்சி அதை செய்யணும்ல. அது எல்லா டைமும் அப்படி நடக்காது. இப்போ அதோட மாற்றங்கள் தான் ஆரம்பிச்சாச்சுன்னு நான் சொல்ல வரேன். கட்சிக்குள்ள இருக்க பெண்கள் நீங்கள் அதை நோக்கி தானே உங்கள் தலைமை நோக்கி அது கண்டிப்பாக இப்போ நேற்று கூட வந்து போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நிறைய பெண்கள் கேட்க தான் செய்கிறாங்க. சீட்டு கேட்குறாங்களா? கேட்குறாங்க. ஓகே, அப்ளை பண்ணியிருக்காங்க. தலைமை என்ன சொல்கிறாங்க? இல்லை அது எனக்கு தெரியல. நான் வந்து நேற்று நான் போகல, அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட விஷயம் மட்டும் தான் கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து இப்போ இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம விசிகாங்கிறது வந்து கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்க கட்சி. நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பாராளுமன்றத்தில் 2 பேருமே எம்பிக்கள் மற்ற எம்பிக்கள் எவ்வளோ பேர் பேசுனதை தாண்டி ரவிக்குமாரும் தலைவர் தோல் திருமாவளவனும் எவ்வளோ பேசியிருக்காங்க, எவ்வளோ விஷயத்த பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி ஒரு கருத்தியலான அதுக்கு தான் அந்த வாட்டி கண்டிப்பாக வந்து இன்னொருத்தவங்க அவங்க பேசுனது அவங்க சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான கட்சி விசிகா ஒத்துக்கிறேன். அவங்க தான் வந்து பாராளுமன்றத்தில் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, நிறைய பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்காகலாம் கொண்டு வந்த விஷயங்கள், பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை, அந்த அபார்ஷன், அந்த விஷயத்துக்குலாம் பேசி அந்த பிரச்சனையை ஒரு பெண்ணை ஏன் பேசக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அதுக்கான விஷயம் நடக்குது. எங்க இது வளரும் கட்சிங்க. நீங்க வந்து டிஎம்கேவை கேட்கல, ஏடிஎம்கேவை கேட்கல. முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி கிடையாது விசிகா. இல்லங்க, வளரும் கட்சி நீங்க சொல்லுங்க. எங்களுக்கான அரசியல் அங்கீகாரமே கிடைக்க ஆரம்பிச்சது ரொம்ப நாள் கிடையாதுங்க. ரொம்ப லேட்டா தானங்க வந்தது. அரசியல் அங்கீகாரம் போறதுக்கே லேட்டா தானே இருந்தது. தேர்தல் அரசியலுக்குள்ளே உள்ள நுழையாம இருந்த கட்சி இப்பதானங்க தொடர்ச்சியா ஒரு 10 வருஷமா. நான் முதல் கேள்விக்கு வரேன். அரசியல் அங்கீகாரம் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, அரசியல் அங்கீகாரம் முக்கியம்னா என்னன்னா அதிக இடங்கள்ல போட்டியிடணும், அதிக ரெப்ரசன்டேஷனா நீங்க உள்ள போகணும். அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ எங்களுக்கு அதிக இடங்கள்லாம் வேண்டாம், நாங்க நாட்டு நலனுக்காக நாங்க 2 சீட்டு போதுன்னு சொல்றது எப்படி சரி? இந்த வாட்டி நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி திருப்பி வரலாம்னு நினைக்கிறீங்களா? இப்ப மக்கள் எவ்வளவு ஒரு விரக்தியில விருப்பல இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மாநிலமா இருக்கு. அப்போ மக்கள் வந்து நிறைய வாட்டி சுரண்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கொடுத்தா, ஒரு சாக்லேட் கொடுத்தா பசங்க பயங்கர மாதிரி சின்ன விஷயத்துக்கு வாங்கியிருக்காங்க. அடியாளத்தில் நம்மளோட எக்கனாமி வீக் போயிட்டு இருக்கு. எவ்வளோ விஷயத்தில் இந்த போதை மருந்துகள் இப்போ ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ விவசாயிகள் போராடுறாங்க. ஜிஎஸ்டிங்கிற விஷயம் எல்லாம் நம்மளோட தனியார் மயப்படுத்தல், வேலை வாய்ப்பு எந்த விதத்தில் இன்க்ரீஸ் பண்ணல, எல்லா விதத்திலும் நெகட்டிவிட்டியில் தான் போயிட்டு நம்ம க்ரோத், ஜிடிபி க்ரோத் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சிதம்பரம் தொகுதியிலலாம் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க. அங்கே இருக்க மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? மீண்டும் இதே எம்பி தான் எங்களுக்கு திரும்பி வரணுன்ற மாதிரி விரும்புகிறாங்களா? தொகுதி மக்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, இந்த இத்தனை வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக அது ஒவ்வொருத்தையும் எடுத்து சொல்லுவோம். அது தெரியும் அவங்களுக்கே. போகாமலாம் இல்லை. அரியலூர் மாவட்டத்தில் இப்போ கூட கடைசியாக ஒரு மீட்டிங் கூட போயிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பண்ணாமலாம் இல்லை, பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் ஏன்னா வந்து வெறும் எம்பி மட்டும் கிடையாது, ஒரு கட்சியின் தலைவராகவும் இருக்கார். அவருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு தனி எம்பிக்கும் கட்சி தலைவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து ஒதுங்கி போயிடல. என்ன மக்களுக்கு வந்து டெய்லி வந்துட்டு போய் நான் இருக்கேன்னு சீன் போடுறது என் மோடி கிடையாது தலைவர். அவர் மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ திருப்பி போராட்டம் நடக்க போகுது 15ஆம் தேதி. இந்த வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அப்படி செய்கிற ஒரே ஒரு கட்சி அந்த விடுதலை என்ன போராட்டம் 15ஆம் தேதி? என்ன போராட்டம் 15ஆம் தேதி? சிஏஏக்காக. ஓகே. இல்லை, இப்போ மக்களுடைய பிரச்சனைக்காக எப்பவுமே களத்தில் நிற்கக்கூடிய தலைவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. அதனால் நான் அந்த கேள்வி கேட்குறேன். வட சென்னையில் இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் வந்து சென்னை பெருவளம் டயத்தில் நான் போயிருந்தேன். ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள், பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி வரவே இல்லைன்றாங்க. எங்கே சொல்கிறீங்க? புரியல. வட சென்னையில். எதுக்காக? இப்போ இந்த மழை சென்னை ஃப்ளட் நான் போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தலைவர் வரலையே. தலைவர் வரலையா? தலைவர் போனார். எங்கே போனார்? அந்த மாவட்ட செயலாளர் மூலமாக போய் பார்த்தார் ஒரு இடத்துல. எந்த இடத்துல? அன்புச்செழியன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. போனார். நான் போகணும். எங்க அதான் சொன்ன ஒரு கட்சி தலைவருங்க அவர் வந்து எல்லா டைமும் அத்தனை மீட்டிங் இருக்கு. ஒரு முதலமைச்சர் போனார். அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் போய் எல்லா தொகுதியிலையும் எல்லா இடத்துலையும் நின்று பார்த்தார். அட்லீஸ்ட் போய் நின்று வேலை வாங்கினார். இவரும் போனார், தலைவரும் போனார்.
நாங்கள் போய் பண்ணுறோம், மாவட்ட செயலாளருக்கு அத்தனை பேரும் போட்டிருக்கோம், நான் போய் அத்தனை பேர் மக்களுக்கு போய் பார்த்து சந்திச்சுட்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து அதுவும் இல்லாமல் சரி அது விட்டுருங்க. அது இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தூத்துக்குடி இருக்கு இல்லையா, தூத்துக்குடியிலலாம் போயிட்டு கிட்டத்தட்ட 6000 ஃபேமிலிக்கு மட்டும் நம்மளே இஷ்யூ பண்ணிட்டு வந்துருக்கோம். சரி ஃபைன். மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் போதைப் பொருள் அதிகமாக புழங்குது, இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் சீரழியுது அப்படின்னு இன்றைக்கி வந்து அதை பெரிய கேம்பெயினை எடுத்துகிட்டு போய் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு மாநில அளவில் பெருசாக எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் இன்றைக்கி வந்து அது அரசியலுக்காகவே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் இளைஞர்கள் இதனால் கெட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் கூட விசிக இது வரைக்கும் எடுக்கலையே. போதை மருந்து வந்து எந்த விதத்துலையுமே வந்து நியாயப்படுத்தவோ இல்லை இதுக்காக அது ஃபிஃப் அண்ட் பட்டெல்லாம் கிடையாது, குற்றமே அப்படிங்கிற விஷயம் தான் போதை மருந்து. அது மொத்த இளைஞரையுமே அழிக்கிற விஷயம், அது ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டையே அழிக்கிற விஷயமா இருக்கும், இந்தியாவே அழிக்கிற விஷயமா தான் இருக்கும். அது அப்படி தான் பார்க்க முடியும். இப்போ சில பல விஷயங்களுக்காக இப்போ நடந்திருக்கு, இப்போ அது வெளியே வந்திருக்கு. இப்போ இது வந்து பர்பஸ்லேயே வந்து பிஜேபி விட்டுருக்கான்னு கூட இந்த விஷயத்தை எனக்கு தெரியல. யார் வேணா விட்டுட்டோம். அதுக்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக அதுக்கான மறுப்பு இருக்குது. இப்போ நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ண விட கொஞ்சம் டைம் இந்த சீட்டு விஷயத்திலே தலைவர் ஓடினார். இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆந்திரா போதைப் பொருளை பயன்படுத்தி எவன் செத்தா சாவட்டும், நமக்கு எலெக்ஷன் அதெல்லாம் கிடையாதுங்க. தனித்தனி போராட்டங்கள் நடக்குது. அதனால தான் உதாரணம் சொன்னேன், அதிமுக போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அப்போ மக்களுக்காக பேசக்கூடிய கட்சி அதிமுகவுக்கு பேசுறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அதனால இது அவங்க கரெக்டாக அவங்க செய்யலன்னு சொல்ல செய்கிறாங்க. அவங்களுக்கு வேற காரணங்கள் இதை முன்னிலை எடுத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிற விஷயம், அதுக்காக போய் தலைவர் அந்தந்த சம்மந்தப்பட்ட பேச வேண்டியது. அதனால தான் கேட்டேன், மக்களை காட்டிலும் தேர்தல் முக்கியமா? இது என்ன இப்போ தேர்தல் இப்போ தான் கேட்டீங்க, இப்படி மாற்றி கேட்குறீங்க. ஒருத்தவங்களை ஒரு வலியவர்கள் வந்து கொஞ்சம் இளையவர்கள் வந்து வலியவர் ஆகும்போது அவங்களை எப்படி குத்தி பார்க்குற கேள்வி தான் இதுன்னு நான் இதே கேள்வியை அதிமுக வச்சேன். அரசியல் தானங்க பண்ணுறீங்க. எலெக்ஷன் டயத்தில் திமுக சார்ந்த ஒரு நபர் மாட்டிக்கிட்டாருன்றதுக்காக நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்கிற பதில் ஜஸ்டிஃபிகேஷனாக இல்லாட்டியுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் அரசியல்லாம் பண்ணலங்க, நாங்கள் மக்களோட நலனுக்காக போராட்ட காலத்தில் நிற்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி ஒரு பதிலை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு போராட்டமும் பண்ணலையே. ஏங்க போதை மருந்துக்கு இதுக்கு நீங்கள் அறிவிக்க மாட்டாருன்னா நான் சொல்லலை. அதோட நேரம் வந்து இப்போது டைம் இல்லை. இப்போ இந்த எலெக்ஷனுக்காக போயிட்டு வந்திருக்காரு. இப்போ 16ஆம் தேதி திருப்பி 17ஆம் தேதி டெல்லி போகிறாரு. இப்போ நேற்று வந்து ஆந்திராவில் இருந்தார். அடுத்தது திருப்பி இந்த இவிஎம் மிஷினுக்காக இப்போ வர தேர்தலில் எலெக்ஷனில் வந்து யார் எடுக்கணுங்கிற நமக்கு இம்பார்ட்டன்ட். இவிஎம்ல ஐவி பேடை கலெக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு போராட்டம் எடுத்திருக்கோம். அது நம்ம இங்கேயே நம்ம சென்னையில் வந்து நம்ம மட்டும்தான் எடுத்திருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களையும் வந்து விசிகா மட்டும்தான் முன்னெடுத்துச்சு. இப்போ இதோட நிறுத்திடக்கூடாதுன்றது நம்ம கட்சி எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்கோ அந்த அத்தனை இடத்துலையுமே கர்நாடகாவிலேருந்து தெலுங்கானாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து அப்புறம் கேரளாவில் 5 இடத்துலையுமே நடத்த போகிறாங்க. இப்போ நேற்று வந்து ஆந்திராவில் நடந்துருச்சு. அது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதா? அப்புறம் ஒரு தலைவருக்கு வந்து அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் சூப்பர் மேனாக இருந்தாலும் மல்டிபிள் ஒர்க் பண்ணாலும் கூட ஒரு இடத்துலையும் 2 இடத்துலையும் பறக்க முடியாது இல்லையா? ஒரு மீட்டிங்கிறது தனித்தனியாக வந்து தலைமையில் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் தலைவர் இருக்கிறது வந்து அவர் தான் லைன் லைட். அதில் வந்து அதான் நானும் கேட்டேன், நீங்கள் போய் நிவாரணம் கொடுக்குறதுக்கும் தலைவர் வந்து நிவாரணம் கொடுக்குறதுக்கும் ஒரு இது தலைவர் போனார்னு சொல்கிறேன். அது இதுக்கு நடுப்புற அவருக்கு வந்து ஃபிசிக்கலி ஒரு ப்ராப்ளம் வந்தது. உங்களுக்கு வெளியெல்லாம் அவர் குடும்பத்து தெரியல, அவருக்கு அம்மா வந்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். இதுக்கு நடுப்புற அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் ஆயிருந்தாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோதான் பண்ணுவார் ஐயோ அப்படின்ற மாதிரி எவ்வளோதான் தாங்குவார் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அவ்வளோத்தையும் அவர் தாங்கிட்டே தான் இன்னமும் நிற்கிறார். இதை தாண்டி நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு சீட்டு கிடைக்கும் போது எவ்வளோ பேரை வந்து நோன்னு சொல்லணும், எவ்வளோ பேருக்கு தரணும்னு சொல்லணும், எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் தாக்கு. இதில் வந்து இதுக்கெல்லாம் மாவட்ட சீரமைப்பில் வந்து பாதியோடு நிற்கிது, அதை வேற பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை அவர் அந்த இதில் ஃபினான்ஷியல் இதெல்லாம் தாண்டி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு நடுப்பில் அர்ஜுன் ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னப்போ அவரை போட்டு அவ்வளோ பிடுங்குனாங்க, அதை வச்சே ஓட்டினாங்க. ஏதோ ஒரு கட்சி வளருதுன்றப்ப அதுக்கு மேலே கிரிட்டிசிசம் என்னதான் உங்களுக்கு வேணும்? விசிக்கான ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அங்கீகாரம் வேணும், எங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். விமர்சனங்கள் எல்லா கட்சியின் மேலே தான் வரும். என்னன்னா திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு உடனே ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்கன்றப்போ விமர்சனங்கள் வரதான் செய்யும். அவர் திடீர்னு வரலங்க. அவர் 2019 இருந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. 2021 ஓப்பனாக வரல. 2021 கன்சல்டன்ட் நான் வந்து அதுக்கு பண்ணியிருக்கேன், அந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட பர்சனலாக பேசும்பொழுது அவங்களுடைய மனநிலை அவருக்கு எதிராக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த கேள்வியை வச்சேன். அதனால நான் கட்சிக்குள்ள வந்து ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அணுகுறாங்க உங்களை நீங்கள் சொல்லுங்கள். தெரியாதுங்க. என்ன இப்போ வந்தாங்க இவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் நான் இல்லை, நான் எம்எல்ஏ சீட் அப்ளை பண்ணல, நான் எம்பி சீட் அப்ளை பண்ணல, நான் மாவட்ட செயலாளர் அப்ளை பண்ணல, நான் கவுன்சிலர் அப்ளை பண்ணல. என்னால் பண்ணியிருக்க முடியும்னா என்னால் பண்ணியிருக்க முடியும். எனக்கு அது வேணாம்னு நான் நினச்சேன். நான் என்ன காரணத்துக்காக இந்த கட்சிக்குள்ளே வந்தேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே போனால் எடுத்தோடனே எனக்கு சீட் கிடச்சணும், நான் இங்கே வரல. இல்லை நீங்கள் எதுக்காக போனீங்கன்னு கூட சொல்லலை, உங்களை எப்படி அணுகுறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஃப்ரெண்ட்லியாக
பழகுறாங்க. அது நான் எப்படி அணுகிறேன்னு ஒன்று இருக்குல்ல, நான் அவங்க கூட எப்படி பழகுறேன்றது. நான் வந்து ஒரு இப்படி சொல்கிறது ரொம்ப டீப்பாகவும் போல ரொம்ப எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாரோடையும் பழகுற போகிற இடத்துல எல்லாரோடையும் ஒத்துமையாக தான் இருக்கேன். அதை தாண்டி க்ளோஸாக இருக்குன்னு சொன்னால் ரொம்ப கம்மி பேர்கிட்ட தான் இருக்கேன். அது என்னோட ஆட்டிடியூட் நான் மாற்றிக்கணும் இல்லையா? எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டத்திலே தாங்க நாங்கள் நிற்கிறோம் கட்சிக்குள்ளே. அங்கே போராட்டத்தில் எல்லா தோழர்கள்ட்டையும் நல்லா தான் பேசுவோம். டெய்லி நான் ஒரு 500-600 பேருக்கு மெசேஜ் அனுப்புவேன், அத்தனை குரூப்புக்கு மெசேஜ் போடுவேன். அதனால் எல்லாரோடையும் இண்டிகா டச் அந்த பர்சனல் டச்சாக வச்சுக்கிறான்னு கேட்டால் இல்லை. பார்க்கும்போது இப்போ பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி ஒருத்தவங்களையும் எனக்கு பேச நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு தனித்தனியாக பேசி அப்புறம் விமன் கிட்ட போய் பண்ணி இந்த காசிப் பேசி எனக்கு இது இதெல்லாம் சுட்டு போட்டால் கூட எனக்கு வராது. எனக்கு அதுக்கெலாம் டைமும் கிடையாது, எனக்கு அது விருப்பமும் கிடையாது. நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாத்தையும் அரசியல் ரீதியாக அணுகிற ஆள், இல்லைனா எனக்கு டைம் கிடச்சுன்னா மூவி பார்க்குற ஆள், அப்படி மாதிரி டைப்புங்கிறதுனால அப்போ என் கேரக்டரே அது தானே. பார்க்கலாம், முடிவு மக்களுடைய கையில். திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்து தான் நான் உள்வாங்கிக்கிட்ட விஷயம் என்னென்னா, எப்படி பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதே போல் தான் அந்த சமூகத்தில் பெண்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுலாம் அவர் சொல்லி தான் நான் சின்ன வயசுலலாம் அதை பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ அப்படிப்பட்ட பெண் விடுதலை பேசக்கூடிய கட்சியிலையும் பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் பலருடைய எண்ணமாகவும் இருக்குது. பார்க்கலாம், நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு மக்களுடைய கையில். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும். நம்ம தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்தியா மக்கள் எல்லாமே வந்து ஒரு மாயப்பிடியில் ஒரு சர்வாதிகாரத்தில் எதேச்சதிகார இதில் வந்து மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாறணும். மக்களுக்கு விழிப்புணர்வு உங்களை மாதிரி மீடியாக்காரங்க தான் வந்துட்டு திருப்பி ரிப்பீட்டடாக அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இவிஎம் மிஷினோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தனியாக நீங்கள் அதுக்காகவே ஒரு விஷயம் எடுத்து எல்லா இடத்துலையுமே இங்கே பரப்பலாம். மக்களுக்கான நம்மளை பொறுத்தவரை மக்கள் மேலே அக்கறை கொள்கிற, மக்களோட வளர்ச்சியை யோசிக்கிற, மக்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு, மக்களுக்கு சாப்பாடு, மக்களுக்கு விலைவாசி இல்லாத ஒரு நல்ல கவர்மெண்ட் தான் நமக்கு. தாரவாக்குற ஒரு கவர்மெண்ட் நமக்கு தேவையில்லை. அது யார் இவங்க தான் பர்டிகுலர் இந்த சிம்பிள் இந்த பார்ட்டின்னு இல்லை, யார் அதுக்காக. ஏன்னா இப்போ இருந்தவங்க இவங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மதவாதத்தினால எப்படி பிரித்து வச்சு இப்போ ராமர் கோயிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்டினியூவாக பார்த்தோம். ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ மதவாதத்தை பெரும்பான்மைவாதம்ங்கிறதும் அவங்களோட கொள்கையே அதுதான் இருக்கப்ப அப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் மக்களோட விஷயமா இருக்குது. நிறைய நாட்டிலலாம் கூட எவ்வளோ போராட்டங்கள்லாம் நடக்குது, தெளிவாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம் எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க. அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு? அவர் பாட்டு கொஞ்சம் கூட எப்படி தான் முடியத்தில் போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காரு இதில். அது எனக்கு சிரிப்பும் வருது, சில சமயம் என்னடா இது ஜோக் மாதிரி இருக்குன்னு இருக்குது. ஆனால் நம்ம தான் சிரிக்கணும், நம்மளை பார்த்து நம்ம ஜோக்கில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு. இப்போ மக்களை அறியாமையில் இருக்க மக்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை என்ன மட்டும் இல்லை, விசிகேக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குது. அது உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி தொடர். நன்றி, வணக்கம்.